ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி சண்டே. நாங்கள் இன்றைக்கி போன இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுபாஷ் பார்க் தான் போனோம். இந்த பார்க்குக்கு நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம். பட் இப்போ வந்து நிறைய மாற்றி வச்சுட்டாங்க. நிறைய பொம்மைங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ட்ரெயின்லாம் புது ட்ரெயின்ஸ் எல்லாமே விட்டுருந்தாங்க. நாங்களும் போனோம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees தான் அடல்ட்ஸ்க்கு. சின்ன பசங்களுக்கு வந்து 10 இயர்க்கு அப்புறம் தான் டிக்கெட்டு. 10 இயர்க்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் டிக்கெட் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து கார்டன், அந்த கார்டனில் வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ரீல்ஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க்கு தான் போனோம். போட்டிங் போய்ட்டு ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 4 பேர் ஒரு ரவுண்ட் போட்டிங் வந்து போனோம். அந்த போட்டிங் ஓட்டுறவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெஞ்சஸ் வர போட்டிருக்காங்க. பெஞ்சில் உட்காந்து நம்ம அழகாக அந்த வியூஸ்லாம் பார்க்கலாம். கிட்ஸுக்கு வந்து ட்ரெயின் வச்சுருந்தேன். கிட்ஸுன்னு இல்லை, நம்ம எல்லாருமே போகலாம். பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபா. நாங்கள் 4 பேரும் அந்த ட்ரெயினில் வந்து போனோம். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனுவஷும் ட்ரெயினை பார்த்தோன்னே எப்படா, எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. 6 மணிக்கு தான் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் டிக்கெட் மட்டும் கையில் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். 6 மணி ஆனோடனே ட்ரெயினை எடுத்தாச்சு. அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரவுண்டு தான். ஒரு ரவுண்டுலேயே வந்து பார்க்கில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிடுவாங்க. என்னென்ன வியூஸ்லாம் இருக்குது, பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு, அந்த வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சுற்றி அந்த ஒரு ரைட்லேயே வந்து ஒரு ரவுண்ட்லேயே காமிச்சிடுவாங்க. நாங்களும் ஃபுல்லாகவே பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. ட்ரெயின் ஸ்லோவாக தான் போச்சு. நம்ம பொறுமையாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம். பார்க்கவே நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்களேன். எனக்கு உண்மையாலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மினி கார் கூட வச்சுருந்தாங்க கிட்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மலையாளம் கார்ட்டூன்ஸு, லுட்டாபி அப்படி சொல்லுவாங்க. ஸோ மலையாளம் குட்டிகள்லாம் பார்க்குற வியூ பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. லுட்டாபி, மாயாவி, ராகினி அம்மம்மா அந்த மாதிரி. அப்புறம் ஸ்கேட்டிங், இங்கே வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு வாக்கிங் ஏரியா. இங்கெல்லாம் நம்ம நல்லாவே வாக் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பார்க்கில் விளையாடி போர் வச்சிச்சு அப்படின்னா சைக்கிள் கூட ரெண்ட்டுக்கு விடுறாங்க. 1 மணி நேரத்துக்கு 30 rupees. அனாமிகா வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா கொஞ்ச நேரம். வியூஸ் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஸ்லைடு, ஊஞ்சல் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாம். அதாவது நமக்கு ஒரு இதில் விளையாடி முடிச்சிட்டோம் அப்படி போர் அடிச்சதுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளை ஆர்வம் கொடுக்கறதுக்காகவே நெக்ஸ்ட்டு கேம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கனால போரிங் இல்லாத ஒரு பார்க். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக இதை போய் விசிட் பண்ணி பாருங்கள் கொச்சியில் இருக்கவங்க. நமக்கு பசிச்சதுன்னா வந்து ஐஸ்கிரீம் இருக்குது. ஸ்மாலாக ஸ்நாக்ஸஸ்லாம் விற்கிறாங்க. நம்ம வேணுனாலும் வாங்கி சாப்பிட்லாம். இது வந்து பாலம். இந்த பாலத்து மேலே நம்ம ஏறி நின்னோமா பார்க்கில் இருக்க எல்லா வியூஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.